வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பரங்கிக்காயை வச்சு பொரியல் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பரங்கிக்காயை மஞ்சள் பூசணிக்காய், அரசாணிக்காய்னு வேறு வேறு பேரில் கூட சொல்லுவாங்க. பரங்கிக்காயை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். பரங்கிக்காயோட உட்பக்கம் விதைகளும் அதனோட சேர்ந்த நார் பகுதியும் இருக்கும். நம்ம அதை பூரா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளிப்பக்க தோலை கட் பண்ண தேவையில்லை. சாம்பாரை கெட்டிப்படுத்துறதுக்கு இந்த பரங்கிக்காய் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது நம்ம தோலை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொரியல், புளிக்காலாம் நம்ம ரெடி பண்ணோம்னா தோலை கட் பண்ணாமல் போட்டோம்னா தான் பரங்கிக்காய் கரையாமல் இருக்கும். பரங்கிக்காய் பொரியலுக்கு கூடுதல் சுவை கொடுக்கறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு அதனோட வாசம் வர்ற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம். இப்போ சோம்பை தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்து அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அல்லது புழுங்கலரிசி எடுத்துக்கலாம். நான் புழுங்கலரிசி போட்டிருக்கேன். அரிசி நல்லா பொரிஞ்சு கலர் மாறி வரும். அது வரைக்கும் நம்ம அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் வறுத்தாச்சு. இது ரெண்டையும் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சமாக இருந்து மிக்சி ஜாரில் அரைக்க முடியல அப்படின்னா ஒரு உரலில் கூட போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொடி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரியல் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டது. இது கூட 2 மிளகாவத்தில் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுப்போம். வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க பரங்கிக்காயை இதில் போட்டு வதக்கி எடுத்துப்போம். இப்போ பரங்கிக்காய் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. 1/4 கப்பை விட குறைச்சளவுக்கு தண்ணி விட்டாவே சரியாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி இந்த பரங்கிக்காயை 3 நிமிஷம் வேக விடுவோம். 3 நிமிஷத்துக்குள்ளே பரங்கிக்காய் நல்லா வெந்துடும். நடுவில் ஒரு தடவை மூடியை திறந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பரங்கிக்காயோட தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரியல் ரெடி பண்ணோம்னா இந்த மாதிரி கரண்டியில் கிளறும்போது பரங்கிக்காய் உடஞ்சி குழஞ்சி போயிடும். அதுக்காக தான் நம்ம தோலை எடுக்காமல் பரங்கிக்காய் பொரியல் ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பரங்கிக்காய் வெந்துருச்சாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பரங்கிக்காயை வேக விட தேவையில்லை. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பொடியை இதில் போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பரங்கிக்காயோட அந்த பொடி, அந்த தேங்காய் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பரங்கிக்காய் இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த பரங்கிக்காய் பொரியலே பிடிக்காது. எனக்குமே சின்ன வயசில் இந்த பரங்கிக்காய் பொரியல் பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மாச்சி இந்த மெத்தடில் இந்த பரங்கிக்காய் பொரியல் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்பவே விரும்பி சாப்பிட ஆரம்பித்தேன். இதே மெத்தடில் நம்ம கத்திரிக்காய், கீரைத்தண்டு, அவரைக்காய் எல்லாமே ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சோம்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டு சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த பரங்கிக்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.